கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. என்னடா இப்படி புதுசாக வந்துட்டு கொண்டு வரீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரம்யா வந்துட்டு ஐயோ வேணான்னு சொன்னால் கேட்குறாங்களா, இப்படி ஆளுக்கு பிடிச்சி கயிறு கட்டின மாதிரி என்னை உட்கார வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸ்லேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு வந்துட்டு அபிராமி இந்த ஃபோட்டோ காமிங்க அந்த ஃபோட்டோ காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு பையனை வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க. இந்த பையன் வந்துட்டு மேட்சாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை பார்த்துட்டு இந்த பையன் உனக்கு ஓகே தானே ரம்யா, என்னங்க உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, ரம்யாவோட அப்பா நீங்கள் பார்த்து எந்த பையனை சொல்கிறீங்களோ அந்த பையன் எனக்கு ஓகே தான், நீங்கள் கண்டிப்பாக நல்ல பையனை தான் செலக்ட் பண்ணுவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி ரம்யாவோட அப்பா வந்துட்டு சொல்லிடுறாரு. இங்கிட்டு வந்துட்டு ரம்யா வந்துட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வேற ஒரு திக்கவுள்ள நூல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்பயே பிடிக்கலன்னு சொன்னால் நம்ம மேலே தேவையில்லாத சந்தேகம் வரும், அதனால இப்போதைக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அதுக்கடுத்து எதனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் மட்டும் எல்லாம் முன்னாடி நல்லவங்க மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க வழக்கம் போல். உங்களுக்கெல்லாம் பிடிச்சா எனக்கு ஓகே தான் ஆண்டி, என் அம்மா ஸ்தானத்துலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன், பெரியவங்க இஷ்டம் எதுவோ அதுதான் என்னோட விருப்பமோ அப்படின்ற மாதிரி சொல்லிடு. அதான் வந்துட்டு அம்முவே சொல்லிட்டால சீக்கிரம் அந்த பையனை பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தீபா செல்ல, இங்கிட்டு மீனாட்சிக்கு மைதிலுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. நம்ம வீட்டை பிடிச்ச சனி இப்போ தான் மீனாட்சி ஒளிஞ்சு போகுது, குடி சீக்கிரம் இவளை கல்யாணம் முடிச்சு அமுச்சு விட்டு தொலைஞ்சிடணும், இல்லைனா தேவையில்லாமல் தீபா கார்த்தியோட வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சு கெடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த அளவெடுத்த அறப்பாடி வண்டியை சீக்கிரம் துரத்திட வேண்டியதா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஃபன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. ரம்யா வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. சரிங்கம்மா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நீங்கள் மேற்கொண்டு என்ன விஷயம்னாலும் நம்ம ஃபோனில் கலந்து பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட அப்பா விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறேன். அடுத்து வந்துட்டு கார்த்தியும் அவங்க அப்பாவும் தான் பேசிக்கிறாங்க. சொன்ன மாதிரியே வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு, ஆனால் என் பொண்ணு அந்த மாப்பிள்ளையை பார்த்து எது பேசினா என்ன தம்பி செய்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிடுறேன். உங்களை நம்பி தான் தம்பி நான் இந்த வேலையிலலாம் இறங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரம்யாவோட அப்பா ஒரு மாதிரி பயத்திலே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு கார்த்தி ஒரு மாதிரி யோசனையில் இருக்காங்க. அடுத்த சைடு ரம்யாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு எப்பவும் போல தான் தெரியுமே விறுவிறுன்னு எங்கே போவாங்கன்னு, அந்த ரியா இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு ஒரே பயங்கர டென்ஷனில் இருக்க. என்னாச்சு ரம்யா, இன்னைக்கு என்னாச்சு, இன்னைக்கு என்ன குட்டை கிளப்புனாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வர வர எனக்கு அந்த வீட்டுக்கு போகவே பயமாக இருக்குது, ஏதாவது ஒரு 7:30 இழுத்து விட்டுடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு மாப்பிள்ளையே பார்த்து முடிச்சிட்டாங்க, எங்கள் அப்பா வேற சும்மா இருக்காரா, உடனே அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கல்ல நிற்கிறாரு. எனக்கு என்னமோ கார்த்தியோட சேர்ந்து பிளான் பண்ணுறாங்களோ என்னமோன்னு எனக்கு தோணுது, கார்த்திகை மேலே டவுட் வந்துருச்சு, அதுக்குள்ளே கூடி சீக்கிரம் எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது, இந்த மாப்பிள்ளை எப்படி தட்டி கழிக்கிறது அப்படின்னு சொல்ல, எல்லாம் உன் கையிலே தானே இருக்குது, அவனோட நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, கால் பண்ணி எனக்கு வந்துட்டு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீட்டில் கம்பல் பண்ணதுனால தான் நான் சரின்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்துட்டு எல்லாம் முன்னாடியும் என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுங்க, ஆனால் நான் இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அதை வந்துட்டு ரம்யா அப்படியே அந்த மாப்பிள்ளைக்கிட்ட பேசுறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. அந்த திக்கம் அந்த ரம்யாவுக்கு ஜோடியை வந்த ரோமியட் யாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா நம்ம கரிகாலன் எதிர்நீச்சல் சீரியலில் நடித்தவங்க தாங்க. ஐயோ எனக்கு அவரோட காமெடியே உண்மையாக ரொம்ப பிடிக்கும். அதிலே வந்துட்டு கரிகாலனுக்காகவே வந்துட்டு எபிசோட் பார்க்கலான்னு சொல்லலாம். இந்த சீரியலில் கரிகாலன் வந்தது இன்னும் வந்துட்டு சீரியலை கொஞ்சம் தூக்கி கொடுக்குன்னு தான் வந்துட்டு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கரிகாலன் கிட்ட ரம்யா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு உங்களை பிடிக்கலைங்க, உங்கள் ப்ரொஃபைல் எல்லாம் எனக்கு காமிச்சாங்க, நீங்கள் வந்துட்டு என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ அப்படியா, இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சே, சொல்லிடுவோம் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் இழுக்கிற இழுவையிலே தெரியுது அவர் வந்துட்டு இந்த அளவெடுத்த ஆப்பாயில் விடுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு ஃபன்னான சீன் வந்துட்டு இனிமேல் போகுது. ரம்யாவுக்கு வந்துட்டு தொல்லை கொடுக்க அடுத்த ஆள் ரெடி அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கரிகாலனை பற்றி தெரியும் ஆல்ரெடி, அதிலே பொண்ணுங்களுக்காண்டி தான் சண்டை போட்டு கிடந்தாங்க, இதுலேயும் அதே மாதிரியே கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் வேறு லெவலில் போகுது. யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணி பார்க்குற ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்கள்.